டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும் டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்தது ஏஐ தான் அப்படின்னு நம்ம கண்கூடாவே தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஒண்ணொன்னா வர்றது ஒரு ட்ரெண்டாவே வந்துட்டுருக்கு. இப்போ ரோபோட்ஸ்லாம் வந்து சுத்திட்டு இருந்தது. இப்ப பார்த்தோன்னா வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரோபோட் பாக்ஸிங் நடக்க போது. அதுவும் வந்து நமக்கு லைவ் ஸ்ட்ரீமா பண்ண போறாங்களாம். ஸோ இத கேட்கும்போதே ஐய்யய்யோ! என்னடா ஃபர்ஸ்ட்லாம் வந்து மனுஷங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அப்படிதான் மேட்சஸ்லாம் பார்த்துருப்போம். அதுவும் இல்லாம இந்தியாலலாம் பாக்ஸிங்ன்றது அவ்ளோ பிரபலமா இருக்காது. நம்ம இந்த பழைய நமக்கு இந்த சார்பேட்டா பரம்பரை பார்த்து தான் ஆஹா! பாக்ஸிங்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே போட்டுட்டு இருந்திருக்காங்களா? நம்ம வந்து பாக்ஸிங்னாலே ஃபாரினர்ஸை மட்டும் தான் பார்ப்போம். இங்கே வந்து கிரிக்கெட்டு, எப்பயாவது ஃபுட்பாலு அந்த மாரிலாம் பார்த்துட்ருப்போம். இப்போ ரீசென்ட் டைமில் பாக்ஸிங் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது வந்து இந்த ஜேக் பாலுக்கும், மைக் டைசனுக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. அது செம மிகப்பெரிய நமக்கு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லனாலும், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா நெறைய வியூவர்ஷிப் கிடைச்சது, காசும் பயங்கரமா கிடைச்சது. ஜேக் பாலுக்கு ஒரு ரெக்கார்டும் கிடைச்சது. மைக் டைசன் அடிச்சாரு அப்படின்ற மாரி. அப்புறம் இன்னொரு ஃபைட் வந்து நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எலான் மஸ்க்குக்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும் ஒரு ஃபைட் நடக்கும். கேஜ் மேட்ச்ல ஃபைட் நடக்கும். அப்படின்ற மாரிலாம் அவங்க டெய்லியும் அப்டேட்ஸ்லாம் போட்டாங்க. இப்போ அந்த நியூஸே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதிரி பாக்ஸிங் வந்து ரோபோட்குள்ள நடக்க போகுது அப்படின்றாங்க. இது எந்த கம்பெனி நடத்துதுன்னா யூனிட்ரி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தோன்னா நிறைய ரோபோட்ஸை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ரீசெண்டாக அந்த யூனிட்ரி டாக்லாம் விட்டுருந்தாங்க. அந்த ரோபோட் டாக் ஸ்பீடு கூட வச்சுட்டு அதை நிறைய வீடியோலாம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பார்த்தோன்னா இந்த G1 ஒரு ரோபோட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோபோட் பார்த்தா மனுஷங்களை மாதிரி ஆடுது, மனுஷங்க மாதிரி நடக்குது, அப்புறம் குங்ஃபூ ஸ்டைல்லாம் பண்ணுது. இந்த மனுஷங்க எப்படி ஒரு குங்ஃபூ ஸ்டைல் பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த கை, அப்புறம் ரெண்டாவது கை, அப்புறம் வந்து அப்புறம் இந்த 360 மாதிரி ஒரு காலை சுற்றி வைப்போமே, அந்த மாதிரிலாம் இது பண்ணுது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இதுக்கு வந்து குங்ஃபூ மூவ்ஸ்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இந்த ரோபோட்டோட பிக்சரே பார்த்தோன்னா இந்த கராட்டே கிட்ல அந்த பையன் லாஸ்ட்டில் இப்படி காலை தூக்கி நிற்பானே, அந்த மாதிரி ஒரு போஸ்டரில் விட்டுருந்தாங்க. இப்போ அவங்க கிட்டேருந்து ஒரு ரீசெண்டாக வீடியோ வந்திருக்கு. என்னன்னா இந்த ரோபோட் வந்து ஸ்பேரிங் போட்டுட்ருக்கு ஒரு மனுஷனோட. 2 பேர் அந்த ஹெட் கார்ட்லாம் போட்டிருக்காங்க, 2 க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு மனுஷனும் இதுவும் வந்து பாக்ஸிங் பண்ணுது. ஆனால் மனுஷனோட பண்ணும்போது இந்த ரோபோட் வந்து அந்த மனுஷன் அளவுக்கு குயிக்காக இல்லை. இது சும்மா இப்படி இருந்து அவன் பார்த்தா இப்படி இப்படி போட்டு குத்திக்கிட்டு இருக்கான், இது சும்மா இப்படி இப்படி இருந்து. ஆனால் இது வந்து தள்ளி விட்டான்லாம் டக்குன்னு மனுஷனை மாதிரி எழுந்தது. ரோபோட் மாதிரி கை கால் மட்டும் ஆட்டிட்டு இல்லாமல் டக்குன்னு எழுந்து ரியாக்ட் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட்டு மனுஷங்களோட ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு ரோபோட் இந்த G1க்குமே ஃபைட் விட்ட மாதிரி காமிச்சாங்க. அதில் பார்த்தோன்னா இந்த கைமால்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 2 ரோபோட்டும் போட்டு இப்படி 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 குத்திக்கிட்டு இருக்குதுங்க. அந்த வீடியோ இவங்க லான்ச் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தோன்னா இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் மேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம், ரோபோட் வெர்சஸ் ரோபோட். இதுதான் வந்து இது நடந்துடுச்சுன்னா இதுதான் வேர்ல்டுலே ஃபஸ்ட் டைம் ஒரு ரோபோட் வெர்சஸ் ரோபோட் வந்து பாக்ஸிங் மேட்ச் நடக்க போகுது. பட் இந்த மேட்சை பற்றி அவங்க எந்த டீட்டெயில்ஸுமே ரொம்ப கிளியராலாம் கொடுக்கல. என்னைக்கு நடக்க போகுதுன்னு கொடுக்கல. அந்த மாதிரி மாடல்ஸுமே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க G1ல இருக்காதுன்னு. ஏன்னா வந்து ஒரு 2 மாடல் வச்சுருக்காங்க. G1 வச்சுருக்காங்க, H1 வச்சுருக்காங்க. H1 வந்து G1ஓட கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனு. ஆனால் வீடியோவில் பார்த்தோன்னா G1 ரோபோட் தான் போட்டிருக்காங்க. அந்த டைட்டிலுமே அதான் கொடுத்துருக்காங்க. அயன் கிங் ஃபிஸ்ட் அவேக்கினிங் அப்படின்ற மாதிரி தான் அவங்க டைட்டிலே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டேட்ஸ் எதுவுமே கொடுக்கல, எந்த மாடல்னு கரெக்டாக சொல்ல. ஆனால் வீடியோ எண்டில் வந்து போடுறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச் நடக்க போகுது, அதுக்கான அப்டேட்ஸ் வரும். அதே மாதிரி இன்னும் வந்து இந்த ரோபோட்ஸ்க்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டான ஒரு ஃபைட் மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு கேம் ஆடுற மாதிரி தான் இருக்குது. சும்மா அது குத்துது இது குத்துது அப்படி தான் இருக்குது. ஒரு உண்மையான ஃபைட் பார்க்குற மாதிரியே இல்லை. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பின்னாடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அவங்க இந்த பாக்ஸிங் மேட்ச் எப்போ வரும்னு சொல்கிறாங்கன்னா வித்தின் அ மந்த், அப்படி அபவுட் அ மந்த் அந்த மாதிரி தான் போட்டாங்க. ஸோ மேபி ஒரு 1 or 2 monthsக்குள்ளே இந்த மேட்ச் வந்துடும். அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஏதாவது லிங்க் மாதிரி கொடுப்பாங்க, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் கூட மேபி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீமில் மேட்ச் நடக்கும். ஸோ இது மட்டும் நடந்ததுன்னா அவ்வளோதான், நம்ம வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கே போயிட்டோன்னு அஃபிஷியலாகவே ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த பாக்ஸிங்கிறது இந்தியாவில் வந்து ஒரு பழக்கப்பட்ட கேமே கிடையாது. இந்தியாவில் பார்த்தோன்னா இந்த சிலம்பம் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான கேம்ஸ் மட்டும்தான் இருந்தது. இந்தியாவில் பாக்ஸிங் முதல்ல எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ், இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்து நம்மளை ஆட்சி பண்ணும்போது அவங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் வந்து 2 பேரை சண்டை போட வச்சு இவங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம போடும்போது இந்த குஸ்தி சண்டை மாதிரி போட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் ப்ராப்பராக ஒரு க்ளவுஸ் போட்டுக்கணும், ஹெட் கார்டு போட்டுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸிங் வந்து வந்தது. நம்ம இந்த பட்டாசு படத்தில் கூட பார்த்தா சொல்லுவார், தனுஷ் கூட வந்து இந்த பாரம்பரியம் விளையாட்டு விளையாடுற அவர் ஃப்ரெண்டு பார்த்தோன்னா பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த படத்தில் கூட கிளியராக சொல்லியிருப்பாங்க, தான் பாக்ஸிங்கிறது நம்ம ட்ரெடிஷனே கிடையாது, இது வந்து இங்கிலீஷ் ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் இந்த மேட்ச் மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக நம்ம வந்து மனுஷங்க வந்து இந்த மாதிரி கேம்ஸ்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. வேறு ஏதாவது இந்த மாதிரி ரோபோட்ஸ் விளையாடுறதை பார்க்க ஆரம்பிச்சிரும். ஆல்ரெடி இப்போ நம்ம ரிமோட் கார்லலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தோன்னா 2 கார் வந்து சண்டை போட்டு உடைக்கிற மாதிரி, அதில் பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறதெல்லாம் நிறுத்திக்கிட்டு ஃபுல்லாக ஆன்லைனு இந்த மாதிரி ரோபோட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன்.